Hello everyone, welcome to Parenthood. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு பதிலா வித்தியாசமா இந்த பணியாரம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈனோ, பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த விஷயமுமே சேர்க்காததால 100% ஹெல்தி. இந்த ரெசிபிக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறப்போ அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான ஒரு பேட்டராக நம்ம இதை கரைச்சிக்க போகிறோம். பஜ்ஜி மாவு பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இது ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பணியாரம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரைச்சிங்கன்னா போதும். அடுத்ததாக மாவு கரைச்சாச்சு. இப்போ ஸ்டஃபிங் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். மேஷ் பண்ண பொட்டேட்டோஸ் ஒரு 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாம் சேர்த்த குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது இல்லாதவங்க சில்லி பவுடரும் தனியா பொடியும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சுக்கோங்க. லேசாக புளிப்பு சுவையில் சாட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். லேசாக வதக்கின பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி. இந்த ரெசிப்பியில் பன்னீர் கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் இல்லை மஷ்ரூம் வச்சு கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். லேசாக வதக்கிட்டு இதில் நல்லா ஆட் பண்ணி எல்லாம் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோ மேஷை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உருண்டைக்கு நடுவில் சீஸ் வச்சு நம்ம கொடுக்கலாம். இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சீஸ் க்யூபை வச்சுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே கோதுமை மாவு சேர்த்து நம்ம பேட்டர் வெளியே அவுட்டர் கவரிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி பணியாரம் கல்லை நல்லா ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பஜ்ஜிக்கு நம்ம டிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோதுமை மாவு கலவையில் டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பணியார குழியிலையும் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பணியாரம் வச்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணுறப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி குழந்தைங்க சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை மாவு அரைக்க முடியாத சூழ்நிலையில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ரெசிபியை செய்ய முடியும். உருளைக்கிழங்கு வேக வச்சா மட்டும் போதும். ஈஸியாக சுலபமாக ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ உள்ளே பாருங்கள், சீஸ் மெல்ட் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி சாட் ஃபீல் கொடுக்கும். நமக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். சீஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேரண்ட்ஹுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.